நல்லா இருக்கு. பெஸ்ட் விஷஸ் டு தி டீம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் பார்க்கலாம். தனுஷ் சாரோட டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஜிவி மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் என்னென்ன சொல்ல வராங்க, லவ் மட்டும்தான் லைஃப்குள்ளே ட்ராவல் ஆகுதான்ற மாதிரி கேள்விகள் எழுப்பிச்சு. பட் செகண்ட் ஹாஃப் எல்லாத்துக்கான பதிலை ரொம்ப அழகாக கொடுத்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக என்கேஜிங்காகவும் போயிட்டு இருந்துச்சு. அங்கங்கே லேக்னு சொல்ல முடியாது, அங்கங்கே தேவையான இடத்துக்கான கதையோட ஸ்லோ பண்ணாங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கி மறுபடியும் ஹைவேல செம ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாரும். படம் ஸ்லோவாக போகுதான்னு தெரியல. என்னோட வியூ எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுக்கேற்ற இடத்த எடுத்துக்கிட்டாங்க. கேரக்டர் யார், அவங்கள எல்லாரோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அது மேபி ஆக்ஷன்லாம் இல்லாதால, ஒரு ஃபைட் இல்லை, ஒரு பெரிய பெரிய பஞ்ச் டைலாக் இல்லை, மாஸ் பிஜிஎம் இல்லைன்றதால ஸ்லோவாக இருக்கிற ஃபீல் தரலாம். ஏன்னா எல்லா படங்களும் பெரும்பாலும் அப்படி இருக்கிறதால இந்த படம் அப்படி இல்லை. அது ரொம்ப லவ்வாக ஜாலியாக இருந்ததுனால இது ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லைஃப் ரொம்ப பரபரப்புன்னு போகாதுல்ல. ஸோ லைஃப் எப்படி ஒரு சில நேரத்தில் போராக போகுமோ அந்த மாதிரியான ஸ்லோவாகவும் போச்சு. அதை ஸ்லோவாக போச்சே தவிர லேகாக போகலை. மற்றபடி எல்லாம் படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. தனுஷ் சாரோட டேரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, பவர் பாண்டின்ற படம் ஒரு 70s இருந்தவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்லியிருப்பார். இப்போது இது வந்து 2Ks இருந்தவங்க. தன் வயசை விட ஒரு 20 வயசுக்கு பின்னாடி போய் ஒரு லவ் ஸ்டோரி எழுத முடியும். தான் வயசுலேருந்து ஒரு 20-25 வயசை குறைச்சிட்டும் லவ் ஸ்டோரி எழுத முடியுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது இப்போ இருக்கிறவங்களுக்கே அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஆனால் அவர் அழகாக சொல்லியிருந்தார். அட் த சேம் டைம் எனக்கு தோணுது என்னென்னா, இது முழுக்க ரொம்ப எக்ஸ்பென்சிவான லவ்வை காட்டியிருந்தாங்க. அவ்வளோ லக்ஸுரிஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆனது மட்டும்தான் லவ்வா, இல்லை 2K கிட்ஸ் அதை தான் லவ்ன்றாங்களா அப்படின்ற கொஷினுமே எழுப்பிருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதைக்கேற்ற மாதிரியான இடத்துங்களில் லவ் சாங், பிரேக்கப் சாங், அந்த மாதிரியான பேச்சஸ், அப்புறம் பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. பட் சில இடத்துல அந்த சாங் ரிஜிஸ்டர் ஆகலை, அது ஓப்பனாக சொல்லணும். அதை தாண்டி பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தார். பிரியாங்க மோகன் ஒரு பாட்டுக்கு வந்திருந்தாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஆல்ரெடி நம்ம வீடியோ விஷுவல் சாங்காக பார்த்துட்டோம். அது விஷுவலைஸாக தேட்டரில் பார்க்கும்போது அவங்க இதுக்கு தான் வருவாங்க தெரியும். வந்த இடத்த ட்விஸ்ட் அண்ட் பாயிண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சாங்குக்கு அடுத்து அதான் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. தனுஷ் சாரோட டைரக்ஷன்ன்றதுனால படம் ஃபுல்லாகவே அவரை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக அவர் நடிக்கலனாலும் அவருடைய நடிப்பு எல்லாமே வந்து இதில் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி தான் ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸை பற்றி தான் எடுத்திருப்பாங்க அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்தால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜிவி சாரும் நம்மளுக்கு நல்லா மியூசிக்லாம் போட்டிருக்காரு. ஆல்ரெடி ஹிட் சாங்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த இடத்துலையும் மூஞ்சி சுளிக்கிற மாதிரியோ முகம் மூடுற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை என்டர்டெயின்மெண்ட் பேஸ்ட் படி அவ்வளோ அது அப்படி தான் காட்ட முடியும். அதுக்கு மேலே ரொம்ப இதுவாகவும் ஃபாஸ்ட்டாக காட்டினாலும் நல்லா இருக்காது. ஸோ நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்தது. இப்போ அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் தெரியுறாங்க அந்த பாட்டில். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் கொஞ்ச நேரம் தான் வந்த மாதிரி இருந்தது. எல்லாருமே ஆல்ரெடி படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸு அதெல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் வந்து புதுசாக எந்த எஃபெக்ட்டுமே பண்ணல. அவங்க நார்மலாக நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை தான் அவங்க வந்து டைரக்ட் உள்ள படத்தில் நடிச்சிருக்கிறதுனால பெருசாக அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் பெருசாக நம்ம பார்க்குற மாதிரி இல்லை. கேஷுவலாக நம்ம எப்போயுமே ஒரு லவர்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். இப்போ வந்து கௌதம் மேனன்னா அவருடைய லவ் ஸ்டோரியை வந்து நம்ம சொல்லுவோம். அவருடைய படம்னா இப்படி தான் லவ் இருக்கும், லவ்வில் வந்து எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். அது மாதிரி இப்போ தனுஷ் சார் வந்து என்ன ஸ்டைல் காட்டுறாருன்னா, உண்மையாகவே நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது, நம்ம லைஃப்பில் என்ன தேவை அப்படின்றத வந்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் தோணுது. ஸோ படம்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை அதை கரெக்டாக கொண்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேனே, ரொம்ப தப்பாகவும் காட்டலை. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எது தேவை, எது மட்டும் தேவை அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார். ரொம்பலாம் பெரியவங்களும் பார்க்கணும். அதான் சொல்கிறேன், இது என்டர்டெயின்மெண்ட்ன்றதுனால கரெக்டாக அந்த லிமிட்டை வந்து சார் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பிரதர் படம் உண்மையிலே நல்லா இருக்குது. 2-2.5 மணி நேரம் வந்துட்டு டைம் போனதே தெரில. ஓரளவுக்கு ஃபன்னாக இருந்துச்சு. அந்த மேத்யூ பிரதர் அந்த ஃப்ரெண்ட் ரோலை பண்ணியிருந்தவர் உண்மையிலே அல்டிமேட்டாக பண்ணிட்டார். அவர் தான் வந்துட்டு அப்பப்போ நல்லா சிரிக்க வச்சிட்டார். அவர்
தனுஷ் படம் மாதிரி ஜீவன் இல்லை பிரதர், அவர் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எதுவும் பெருசாக பண்ணல. அவருடைய டைரக்ஷன் வந்துட்டு படம் ஆல்மோஸ்ட் எனக்கு கொடுத்த அந்த காசுக்கு ஓகே, நான் சந்தோஷப்பட்டேன், நல்லா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து பிரதர். மியூசிக் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கு நல்லா. அதுவும் அந்த லவ் போர்ஷன்ஸில், அந்த ஃபீல் பண்ணுற போர்ஷன்ஸில் அந்த செகண்ட் ஹாஃப்லலாம் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஹீரோயின் பற்றி சொல்லணுன்னா ரியாக்ஷன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த சிரிக்கிறதுலே அழுகணும், அழுகிறதுலே சிரிக்கணுன்ற விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கதை வந்துட்டு கொஞ்சம் அப்பர் கிளாஸு, மிடில் கிளாஸ், அந்த அப்பர் கிளாஸுன்றனால ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சேம் ஸ்டோரி நிறைய பேரோட லைஃப்பில் நடந்திருக்கு. பட் அந்த ஃபினிஷிங் ஏற்ற மாதிரி நடக்குமான்ற தெரில. பட் இந்த ஸ்டோரி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். என்ன பிரதர், லவ் சீன்ஸுங்களா? லவ் சீன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனால் அதான் சொல்கிறேன், கொஞ்சம் ஹை லெவல் அப்பர் கிளாஸாக இருக்கிறனால எல்லாருனாலும் இதை கனெக்ட் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி வந்துட்டு லவ் சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு செட் ஆயிருந்துச்சு. டான்ஸுங்களா? நான் என்ஜாய் பண்ணேங்க, அது நல்லா இருந்துச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் சாங்கே இப்போ ஓரளவுக்கு ஹிட்டான சாங் தான். ஸோ இங்கே தேட்டரில் வரும்போது நல்ல ஒரு வைப் இருந்துச்சு அந்த சாங் வரும்போது. என்ன வருத்தம்னா தனுஷ் சார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் தனுஷ் சார் வரல. அது அவருக்கு பின்னாடி அவரோட பெருந்தன்மை நினைக்கிறேன், அவர் ஃப்ரேமில் வராமல் இருக்கிறதுக்காண்டி. ஸோ உண்மையிலே அது மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, அவர் அந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியலன்றதை. மற்றபடி படம் நல்லாயிருக்கும், ஃபேமிலிஸோடு கூட நீங்கள் வந்து பாருங்கள். கொஞ்சம் 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது படம். பட் ஆனால் ஃபேமிலிஸோடு வந்து பார்க்கலாம், நல்ல ஒரு ஃபீலு கொடுக்குது இந்த படம். படம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. எனக்கு படம் பிடிச்ச விஷயம்னா தனுஷாரோட ரைட்டிங் மட்டும்தான். ரொம்ப நல்லா இருக்குது. படத்தை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் படத்தை பாருங்கள் அப்படின்னு இருக்கும்போது படம் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அப்படி ஒரு விஷயம் தான் தனுஷார் கொடுத்துருக்காரு. இங்கே தனுஷாரோட ரைட்டிங் தான் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் படத்தை பாருங்கள், படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஜிவிஎம் லெவலுக்குலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். எனக்கு இங்கே என்ன படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, ஒரு ஆள் கேஸ்டிங் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட பவர் பாண்டி மாதிரி ஒரு படம் எடுத்தார், ராயன் மாதிரி ஒரு படம் எடுத்தார், நீக் மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க. ஒரே ஜானர் இல்லாமல் இந்த மாதிரி படம் எடுத்திருக்காருன்ற ஒரு டாக் ஒன்று இருக்கும். அது தனுஷா கிரியேட் பண்ணிட்டாரு. ஃபேண்டஸியான டைரக்ட் பண்ணுவார். அவர் நினச்சா ஃபேண்டஸியாகவும் பண்ண முடியும், வைலன்ஸாகவும் பண்ண முடியும், ரொமான்டிக்காகவும் பண்ண முடியுன்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதில் தனுஷோட ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹாய் மேம். ஜிவியோட பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் ஓகே, பட் இன்னும் நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஒர்க் என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காரு. ஜிவி தனுஷ் காம்போன்றது பெஸ்ட்டான காம்போ, ரொம்ப நல்லா இருக்கு. இட்லி கடை ரெடி ஆகிட்டு இருக்கு, அவிஞ்சிட்டு இருக்கு, சீக்கிரமாக வந்துடும், அதுக்கும் ரெடி ஆகும். ரொம்ப நல்லா இருக்கு. பிரியங்கா மோகனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சாமியான ஒரு விஷயம் படத்தில் இருக்குன்றதுக்காக பிரியங்கா மோகன் வந்து அவங்க கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. புரியல, எதுவுமே நான் ரிவீல் பண்ண வரும்ல, படத்தை வந்து பாருங்க. நீக் 2 கண்டிப்பாக வருது, அதில் தனுஷார் கண்டிப்பாக வருவார். யாரு? பவிஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. தனுஷார் உட்காந்து வேலை வாங்கியிருக்காரு. ரொம்ப ஒர்க்லோடு இல்லாமல் பயங்கரமாக ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காரு. எல்லாமே ரம்யாவாக இருக்கட்டும் சரி, ராபியாவாக இருக்கட்டும் சரி, பிரியாவாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் போது மேத்யூவோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டு. ஒன் ஆஃப் த காமெடினா இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் மேத்யூ வர போகிறாரு. எல்லோரும் ரெடியாக இருங்க. 2K கிட்ஸ், ஆப்வியஸாக 2K கிட்ஸ் தான். ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பாருங்கள். படம் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக வந்திருக்கு படம். தனுஷ்க்கு இந்த ட்ரெண்டுக்கு எப்படி கொடுக்கணும், படம் எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் இவ்வளோ நாளாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கார், நல்லா பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்து தான் வந்தோம். இந்த படம் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம். மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா ஹிட் ஆகிடுச்சு. ஏற்கனவே பாட்டு இன்னமும் ஹிட் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கொடுக்க முடியும்னு தெரியல அப்படின்னு தான் நினச்சேன். பட் படம் பார்க்கும்போது படத்துக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்கியிருக்காரு. எப்படி அவர் நினச்சதை அப்படியே கொண்டு போய் ஹீரோக்கிட்டையும் அது சேர்த்துருக்காரு. அதுவும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க.
சாங்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு தனியாக இந்த பாட்டை திணிக்கிற மாதிரிலாம் இல்லை, அந்த படத்தோட கதையோட வருது அந்த பாட்டு, நல்லா இருக்கு. வரணும்னு நினச்சேன், லாஸ்ட் சாங் கூட தனுஷ் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த குறைய ஹீரோவே தீர்த்துட்டாரு. அவரே தனுஷ் மாதிரி தான் இருக்காரு. எல்லாமே பக்காவாக செட் ஆகணும் அப்படின்னு நினச்சி செஞ்ச மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான். அது மாதிரி இல்லாமல் ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸையும் வந்து கவர்ற மாதிரி எடுத்திருக்காங்க. 2K கிட்ஸு இதுதான் படம் வந்து அப்படி தனியாக பிரித்து பார்க்க முடியாது, எல்லாரும் பார்க்கலாம். படம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. சார் சொன்ன மாதிரி ட்ரெய்லரில் ஒரு வழக்கமான காதல் கதை, எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட உங்கள் பார்ட்னரோட சிங்கிள்ஸ் நிறைய பேர் எல்லாருமே வந்து தேட்டரில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஒரு ஃபுல் ஃபன் என்டர்டெய்னர் அண்ட் 2 hours எப்படி போச்சுனே தெரியாது. ரொம்ப அழகாக இருக்கும் படம். அவரோட டச் எல்லாருக்குமே அங்கங்கே தெரிஞ்சதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சீன்லேயும் வந்துட்டு நாங்கள் வந்து தனுஷ் சார் தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்மளே பார்த்துருப்போம் உத்தமபுத்திரன், படிக்காதவன், விஐபி, இந்த வைப்பில் வந்துட்டு படம் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ. அவருக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவர் அஞ்சலின்ற கேரக்டர் பேர் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா எனக்கு ஜென்ரலாக ஹீரோயின்ஸ் பேர் யாராவது பேர் அஞ்சலின்னு இருந்தால் அவங்க கேரக்டர் எப்போவுமே நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிது. அண்ட் சார் வந்து என்னோடய போர்ஷன் வந்து நிறைய ஒரு 2-3 சீன் வந்துட்டு நடுவில் இன்க்ளூட் பண்ணார். அதெல்லாம் பயங்கர பயமாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஆக்சுவலி எனக்கும் மேத்யூக்கும் ஒரு சீன் இருக்கும், அது வந்துட்டு முன்னாடி பிளான் பண்ணலை, அது சடனாக தான் எழுதினார். ஆனால் அது நல்லா ஒர்க் ஆகிருந்தது. கிளாப்ஸ் வந்தது தேட்டரில், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரையர் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. எனக்கு பயங்கர சந்தோஷம். எல்லோரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணது எல்லாரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு சொன்னாங்க எல்லாருமே. அவர் ஒரு டாஸ்க் மாஸ்டர் தான். அவர் வந்துட்டு அவருக்கு தெரியும் இவங்களால இவ்வளோ முடியும், இந்த அளவுக்கு தான் முடியும், அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ மீட்டர் அவங்களால முடியும், அதில் என்னென்ன பண்ணலாம், அதில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வாங்கலான்றத பயங்கரமாக யோசிச்சு வச்சுருப்பார். ஐ திங்க் பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ அன் அமேசிங் ஆக்டர். அவரால் அது கணிக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரையுமே வந்துட்டு அவங்க மீட்டர் என்னவோ அதுபடி அவங்களால என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னென்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் அழகாக எல்லாரையுமே வேலை வாங்கினார். நல்லா